வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தங்கமயிலோட ஃபோன் பண்ணுறாங்க. இவங்க திட்டுறாங்க. ராத்திரி நான் ஃபோன் பண்ணேன். நீ ஃபோனை எனக்கு திட்டிட்டு கட் பண்ணிட்டு அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, நான் தூக்க கலக்கத்துல இருந்தேன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. என்ன விஷயம் சொல்கிறாங்க. வீட்டில் ஒரே பிரச்சனை அதுக்குமா, பிரச்சனை மேலே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ மாப்பிள்ளை கூட சந்தோஷமாக வாணுனாக்கா எப்பவுமே நீ மாப்பிள்ளை கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. வெளியே எங்கேயாவது அப்பப்போ போயிட்டு வா. நீ கூடவே இருக்கிறதுனால மாப்பிள்ளைக்கு நீ முக்கியன்றதை உணர்த்தணும். அந்த மாதிரி நீ நடந்துக்கொண்டு அவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்க. கதிர் ரூமுக்கு வராரு. ராஜி சொல்கிறாங்க, மாமா திட்டுறாருன்ட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்பவுமே அதை பற்றி கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. சொல்லும் போதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ படிக்கிற வழி பாருன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. கோமதி சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. தங்கமயில், நான் ஏதாவது உதவி பண்ணிட்டுமானவனே, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னேன், நீ போய்ட்டு ரெஸ்ட் எடுன்றாங்க. இவங்க வந்து உக்காந்து புலம்புறாங்க. அவர் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலன்ட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டு திரும்ப வந்துட்டு நிற்கிறாங்க. கோமதிக்கிட்ட என்ன விஷயம்னு கேட்குறாங்க. நான் அவருக்கு இது மேலே சாப்பாடு எடுத்துன்னு போகலத்தன்ட்டு, சரி நீ போய்ட்டு ரெஸ்ட் எடுன்றாங்க. அவங்க திரும்ப வந்துட்டு உக்காந்துடுறாங்க. அதே நேரத்தில் என்ன டைம் ஆச்சு, தங்கமயில் சாப்பாடு எடுத்துன்னு வரலான்ட்டு சரவணன் ஃபோன் பண்ணுறாரு. அவங்க ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வரல தங்கமயிலுன்ட்டு. சரிடா, அவள் தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால, அதனால் எத்தனை வரலமா இருக்குது. நீ எப்பவுமே வீட்டில் வந்து சாப்பிடு, அதேமாதிரி வீட்டில் வந்து சாப்பிடு, இல்லாட்டி நீ வெளியே சாப்பிட்றான்ட்டு அவங்க சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இவர் குழம்புறாரு. மீனாவும் செந்திலும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க அப்பாவோட 50வது பிறந்த நாளுக்காக அர்ச்சனை பண்ணுறதுக்கு. அவங்க சாமி கும்பிட்டுட்டு திரும்புகிறாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா அப்பா வந்து நிற்கிறாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நானும் உங்களை பார்த்து பேசணும், உங்களோட பிறந்த நாளை நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாமல் போயிடுச்சு. உங்களுக்கு தான் நான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன், இந்தாங்கப்பான்ட்டு அவங்க திருநூறு கொடுக்கறதுக்கு போகிறாங்க. அவர் திட்டுறாரு, என்னோட பிறந்த நாளில் நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு பார்த்தேன், யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சின்னு அவ்வளோலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்ட்டு அவங்க அம்மா பேசுகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆனால் இவர் திட்டி கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு. இவங்க வருத்தப்படுறாங்க. செந்தில், நீ எதுவும் கவலைப்படாத, அவர் ஏதோ கோவத்தில் பேசிட்டு போகிறாருன்ட்டு. ஆனால் அவர் என்னை புரிஞ்சிக்காமலே பேசுகிற, நம்ம வேறு வழியிலன்னு தான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாருன்ட்டு இவர் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்புறாரு. இதே நேரத்தில் கோமதியோட அம்மா வீட்டில் அவங்க சின்னண்ணா ஃபோன் பேசிட்டு வந்து சொல்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு, நம்ம குமாருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்காங்க, நம்ம போயிட்டு பொண்ணு பார்க்கணும், அவனுக்கு கல்யாணம் பண்ண போகிறோன்னிட்டு. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சரிப்பா, நல்ல நேரம் பார்த்து அவங்களுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பெரிய அண்ணா சொல்கிறாரு, ஏன்டா நீ கல்யாண நேரத்தில் ஓடி போயிட மாட்டேன்ட்டு. அதை கேட்டு எல்லாருமே ஷாக்காக வராங்க. என் பையனை நான் அப்படியெல்லாம் வளர்க்கலன்ட்டு அவங்க தம்பி சொல்கிறாரு. அதை கேட்டதும் திரும்ப எல்லாருமே ஷாக்காக வராங்க. இல்லை, நான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன், அப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டான், அவன் நல்ல பையன்ட்டு. சரி, இதுக்கு மேலே நீ ராஜியை பற்றி பேசாதீங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நல்லா கல்யாணம் பண்ணிடலான்னுட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, குமாரோட கல்யாணம் முடிச்சது கையோட பழனிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நான் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, அவனை வந்து இங்கேயே இருக்க சொல்லு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சொல்கிறாங்க. சரிப்பா, நான் பேசுகிறேன்ட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.